மன நிம்மதிக்கு என்ன வழி என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. நிஜமாக உலகத்தில் எல்லோரும் இதைத்தான் தேடுகிறார்கள். அதாவது நிம்மதியாக வாழ்வது எப்படி என்றதுதான் எல்லா மனிதர்களுடைய மண்டையிலையும் ஓடக்கூடியது, மைண்டில் ஓடக்கூடியது. நிம்மதிக்கு இது செஞ்சா சரியாகுமா, இந்த வேலை பண்ணினா நிம்மதியா வாழலாமா, இந்த மாதிரி சம்பாதித்தால் நிம்மதியா வாழலாமா, இப்படி மனிதர்கள் இந்த நிம்மதியைத்தான் தேடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு விடயத்தை குர்ஆனில் சொல்றான். தண்ணி கேட்கிறவனுக்கு தண்ணியை கொடுப்போம், சாப்பாடு கேட்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். நிம்மதி என்பது மூமின்களுக்கு மட்டும்தான் என்கிறான் அல்லாஹ். இந்த துனியாவில் பலர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் பல கோடிகளை கொடுத்திருக்கிறான். இரவுக்கு தூக்கத்தை கொடுக்கல அல்லாஹ். எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தன்னால் தூங்க முடியாது என்று அங்கலாய்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம பார்க்கலாம். சில மனிதர்களை பார்க்கலாம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைய அறிவை கொடுத்திருக்கிறான், ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் அவர்களுக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு சோர்வை, ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலை. ஏன் அந்த கவலை வருதுன்னு அவர்களுக்கே தெரியாது. இப்படி பலர்கள் பலவிதமானவர்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீர் என்று சில சம்பவங்கள் நடக்கும், எதிர்பார்த்து இருக்க மாட்டோம். வாழ்க்கையில் நடந்த பிறகு சொல்லுவோம், எதிர்பாராத விஷயங்களை நாம் கடந்து வருகிறோம். இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு அவசரமா நடந்து முடியும் என்று நான் நினைத்தே பார்க்கல. அப்படியான சில விடயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத நிமிடங்களில் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இந்த துனியாவில் நடக்கிற நேரம், முழு இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியார்கள் இப்ராஹிம் நபி எடுப்பீங்க, எங்க காட்டினாலும் ஒன்றை காட்ட மாட்டீங்க. இப்ராஹிம் நபி இத்தனை தஹஜ்ஜத் தொழுதார், இத்தனை 1000 தர்மம் பண்ணினார், இத்தனை ஆட்டு மந்தைகளை தர்மம் பண்ணினார், இவ்வளவு வீட கொடுத்தார், காட்ட மாட்டீங்க. ஒன்றை காட்டுவீங்க. இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொன்னார், என் ரப்பி எனக்கு போதும், அவன் எனக்கு பாதுகாப்பான். அல்லாஹ் அதை ஹைலைட் பண்ணுவான். இப்ராஹிம் நபியை கொண்டு போய் குழந்தைய கொடுத்த உடனே, ஆஹா இவ்வளவு காலமா அழுது கேட்டனே. நாங்க நிறைய கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட, இப்ராஹிம் நபி கேட்டதுல ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றது ஒன்றுதான். எது? இந்த துனியாவுல புல்ல அவ்வளவு இறக்கும், அவ்வளவு இறக்கும். 7 போய் சூரத்துல் பக்கரா 125 படிச்சு பாருங்க, உங்களுக்கு வழங்கும். நாங்க துவா கேட்டா, யா அல்லாஹ் எனக்கு என் குடும்பத்துக்கு. இப்ராஹிம் நபிய முழு துவாவும் வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி, என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி. வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் இந்த கல்பு துடிக்க ஆரம்பிக்கும், பதற ஆரம்பிக்கும். நான் நினைச்சே பார்க்கல, இப்பதான் சிரிச்சு முடிஞ்ச, சிரிப்பு முடிய முன்னாடி அழுக வந்துட்டு என்று சிலர்கள் துடிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் என்ன, இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற நேரம் இதை நிப்பாட்டுவதற்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி பார்த்தா ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவனுக்கும் ஒரு விடயம் முடி இன்னொரு விடயம் வந்தே ஆகும் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுது. இந்த மண்ணில கால வைத்தால், இது துனியா, இது ஜென்னா இல்ல, துனியாவுல கால வைத்த ஒரு ஆளுக்கு ஒரு விடயம் முடிய மறு விடயம் வரும். இப்பதான் ஒன்றை முடிச்சிட்டு திரும்புவீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். அதை முடிப்பீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். அதை முடிப்பீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். இது ஓயாது ஓயாது என்பது மூமினுடைய பார்வை. ஒரு காலமும் ஓயாது. இதுக்கு அடுத்ததாக முடிஞ்சிருமா? இல்ல. ஆனால் ஒன்று முடிய ஒன்று வர்ற நேரத்தில் உங்க கல்பு சொல்லும், முடிந்தது லேசே, இப்ப அதை விட கஷ்டமே. இதை முடிக்க பாப்பீங்க, இன்னொன்று புதுசா வந்து விழும், அது ரொம்ப லேசா இருந்துச்சு, இது அதை விட ரொம்ப ஹார்டா இருக்குது. வரக்கூடிய புதுசா வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ரொம்ப பாரதூரமாக ரொம்ப கஷ்டமான மாதிரி இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் வர்ற நேரம் மனிதர்கள் மனசு தளர்ந்து போறாங்க. எதுக்கப்பா துனியா வாழ்க்கை நினைக்கிறாங்க. சில பேர் தற்கொலை பண்றாங்க, சில மனிதர்கள் ஈமான விடுறாங்க. இது ஏன்னு தெரியாம துடிக்கிறாங்க. பிரச்சனை இல்லாத ஒரு வீடையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. பெரிய பணக்காரரா இருந்தா சில பேர் அவருக்கு புள்ளை இல்லாம இருக்கு, சில பேருக்கு புள்ளை எல்லாம் கொடுத்தா அவருக்கு பணமே இல்லாம. நல்லடியார்களே, சில வீடுகளுக்கு சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் வெற்றி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடன்படிக்கை அவங்க சொல்றதெல்லாம் ஓகே, ரைட், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே. உமர் பின் கத்தாப் கோபுரம், யா ரசூலுல்லாஹ் எங்க வந்துட்டோம், தவாஃப் பண்ணாம காபத்துல்லா பார்க்காம நாங்க திரும்ப. ஒரு வாப்பா போய் ஐசியூல நிக்கிறார், புள்ள கடுமையா வேதனைப்படுது. இப்ப அவருக்கு தெரியும், என்னுடைய ரப்
என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற சுகம் நான் ஜிக்ர் செய்ய வேண்டும், அதுக்கு ஜிக்ர் பண்ணணும். யாருக்கெல்லாம் வபஷிரி, இந்த பலா எதுக்குன்னு பாருங்க, இந்த சோதனை எதுக்கு? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைச்சு பாக்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நோயை தந்ததெல்லாம் எதுக்கு? சுகத்தின் நிஅமத்துக்கு நீங்க ஜிக்ர் பண்ண. அல்லாஹ் உங்களுக்கு சொத்தை தந்து சொத்தை எடுத்தது ஏன்? சொத்தின் சுகத்துக்கு நீங்க ஜிக்ர் செய்ய. அல்லாஹ் உங்களுக்கு அன்பான குழந்தைகளை தந்தது எதுக்கு? அதை கொஞ்சம் தூரமாக்கினதுக்கு, அந்த சுகத்துக்கு அல்லாஹ்வுக்கு ஜிக்ர் செய்ய. அல்லாஹ்வுடைய நிலையில அல்லாஹ் 2 கண்ணை தந்து ஒரு கண்ணை எடுத்தா அந்த கண்ணின் பெருமதிக்கு நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நீங்க எந்த பகுதியை நீங்க எடுத்து காட்டினாலும் அங்க பொறுமை இருக்குது. இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லாஹ் தரணும்னா அல்லாஹ் அடிமை இல்ல, நாங்க அடிமை. நாங்க அடிமை. நாங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தரணும்னா அல்லாஹ் அடிமை இல்ல. நாங்க கேட்டதிலே அல்லாஹ் விரும்பினதை தந்தா அவன் எஜமான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே. தப்பான அபிப்பிராயங்கள், தஹஜ்ஜுத் தொழுது நாங்க கேட்டா அது நடக்கணும், நாங்க அடிமை, அவன் எஜமான். அவன் எஜமான். அவன் அவருடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான், விரும்பியதை தாமதப்படுத்துவான். நீங்கள் வரலாறு நெடுகிலும் பாருங்க, கடைசி கட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும். அதனாலதான் குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல, பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க. பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும். இத்தைவனத்தை புரட்டி போடப்பட்ட இந்த மிக பெரும் அற்புதம் பெரியவர்களே, இந்த துனியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான் மூமின்களுக்கு. ஒரு காலமும் மூமின்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். அவன் வாக்குறுதி மீற மாட்டான். நபிக்கு கொடுத்த வாக்குறுதி, வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ். நபியே, அல்லாஹ் மனிதர்களிலிருந்து உங்களை பாதுகாப்பான்னு கொடுத்தான். கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இயல்பாக மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் கூட ரசூலுல்லாஹ் மேல கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினான் அது கிடைக்கும். இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது. எக்ஸாமினேஷன், பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு கிரேடிங் கூடும். அதை பொறுமையாக நின்று அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணம் கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகு அல்லாஹ் இன்விடேஷன் தருகிறான். எது? அல்லாஹ்வோடு பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு லுஹர தந்தான், அஸர தந்தான், மக்ரிப தந்தான். ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா, அல்லாஹ்வுடைய கல்புல அல்லாஹ்வை பத்தி இரக்கத்தை கொடுத்தா அவருக்கு ஒரு எலாம கொடுப்பான். நடு ஜாமத்துல எழும்பி தக்பீரை கட்டுங்க. அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஃமின்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹ்வோட நெருங்குவார்கள். அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் ராகத்தை கொடுப்பான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை. சொல்லுவாங்க, அவரோட அவர் இருக்கிறார், இவரோட இவர் இருக்கிறார், இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார். பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வஅதா. அல்லாஹ்வுடைய வஅதா ஒரு நாளும் பிழையாகாது. அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான். பொறுத்து இருந்தால் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.